தனுசு ராசி அன்பர்களே, குடும்பத்தில் ஏற்பட்ட பிரிவினை உங்களுக்கு அதிக வேதனைகளை ஏற்படுத்தியிருந்திருக்கும். குடும்ப அமைதி விரும்புபவர்கள் தனுசு ராசியினர். ஆனால் கிரக நிலைகளின் சாதகமற்ற தன்மையால் உங்களுடைய குடும்பத்தில் தேவையற்ற சண்டைகளும் மனக்கசப்புகளும் எழுந்து இறுதியில் பிரிவினையில் முடிந்தன. ஒரே கூரையின் கீழ் வாழ்ந்த மனிதர்கள் கருத்து வேறுபாடுகளாலும் சுயநலத்தாலுமே தனித்தனியாக பிரிந்து சென்ற காட்சி உங்கள் இதயத்தை பிளந்திருக்கும். விட்டு கொடுத்து போக நினைத்த உங்களுக்கே சுமையாக மாறிய அந்த சூழல் குடும்ப பந்தத்தின் பிடிப்பை தளர்த்திருக்கும். வீட்டின் அமைதி குலைந்து பாசமாக இருந்த இடங்கள் பாலைவனமாக மாறிய போது உறவுகளை விட அமைதியே முதன்மையானது என்பதை நீங்கள் கனத்த இதயத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டியதாகி இருந்திருக்கும். உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்கள்ல ஒன்றுதான் குழந்தையின் முன்னேற்றம். இனிமேல் அந்த மகிழ்ச்சியை நீங்கள் மனமாற அனுபவிக்கக்கூடிய காலம் உருவாகலாம். உங்களுக்கு அது உங்கள் வாழ்க்கையிலேயேவும் நீங்கள் ஏற்பட்டிருந்த குடும்பம் என்பது உங்களுக்கும் மிக முக்கியமான ஒன்று. ஆனால் சில காலங்களில் குடும்ப உறுப்பினர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள், புரிதல் இல்லாமை அல்லது சூழ்நிலைகளின் காரணமாக பிரிவு போன்ற பண வேதனைகளை சந்தித்திருந்திருக்கீங்க. ஒன்றாக இருந்தவர்கள் தூரமாக சென்றது, பேச வேண்டியவர்கள் பேசாமல் இருந்தது, மனசில் இருந்த பாசத்தை வெளிப்படுத்த முடியாத நிலை போன்ற அனுபவங்கள் உங்களை பாதித்திருக்கலாம். நீங்கள் எப்போதும் உறவுகளில் அமைதியையும் ஒற்றுமையுமே விரும்புபவர். அதனாலேயேவும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிறிய விரிசல்களும் உங்களுடைய மனசுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஜோதிட பார்வையில தனுசு ராசி என்பது மன்னிக்கும் குணமும் மீண்டும் உறவுகளை இணைக்க முயற்சி செய்யக்கூடிய மனமும் கொண்டதாகவே பார்க்கப்படுகிறது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு உறவுகளின் மதிப்பை உணர்த்தியிருந்திருக்கலாம். சில நேரங்களில் தூரம் கூட மனிதர்களுக்கு ஒருவரின் மதிப்பை புரிய வைக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு இருக்கலாம். இனி வரும் காலங்களில் பழைய மனக்கசப்புகள் எல்லாமே உங்களுக்கு குறைய போது குடும்பத்தில் மீண்டும் புரிதலும் அன்பும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இனி வரப்போகும் நாட்கள் உங்களுக்கு உருவாக வாய்ப்புகள் இருக்கலாம். உங்களுடைய கடந்த வாழ்க்கையில நீங்கள் குடும்ப அமைதியை விரும்புபவங்களாகவே இருந்திருப்பீங்க. ஆனால் கிரக நிலைகளுடைய சாதகமற்ற தன்மையால தான் உங்களுடைய குடும்பத்தில் தேவையற்ற சண்டைகளும் மனக்கசப்புகளுமே உங்களுக்கு எழுந்து பிரிவினையில் முடியக்கூடிய வகையிலேயே உங்களுக்கு இருந்திருக்கலாம். நீங்கள் அனைவரும் ஒரே குறையின் கீழே வாழ்ந்த மனிதர்களாகவே இருந்தாலுமே உங்களுக்குள் கருத்து வேறுபாடுகளும் சுயநலத்தாலுமே தனித்தனியாக பிரிந்து சென்ற காட்சி உங்களுடைய இதயத்தை பிளந்திருக்கும். விட்டு கொடுத்து போக நினைத்த உங்களுக்கு தான் சுமையாக மாறி அந்த சூழல் குடும்ப பந்தத்தோடைய பிடிப்பையே தளர்த்தி இருந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையிலேயேவும் உறவுகளை விட அமைதியே முதன்மையானது என்பது நீங்கள் காணத்த இதயத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா குடும்பம் தான் உங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாகவே நீங்கள் கருதி வந்திருந்திருப்பீங்க. ஆனால் அந்த குடும்ப தலைவியுமே உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளும் புரிதல் இல்லாமையும் அல்லது சூழ்நிலைகளின் காரணமாகவே பிரிவு போன்ற மனவேதனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நேரமும் உங்களுக்கு இருந்திருக்கலாம். நீங்கள் எப்போதும் உறவுகளில் அமைதியையும் ஒற்றுமையும் விரும்புவோங்க. அதனாலேயும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிறிய விரிசல்களுமே உங்களுடைய மனசுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருந்திருக்கும். சில நேரங்களில் தூரம் கூட மனிதர்களுக்கு ஒரு மதிப்பை புரிய வைக்கக்கூடிய நேரமாகவும் உங்கள் வாழ்க்கையில் அமைந்திருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. குழந்தைகளால் பெருமை கிடைக்கப் போகின்றன. மகப்பேறு எனப்படும் சந்தான பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி தம்பதியினருக்கு குரு பகவானின் அருளால் நல்ல செய்தியும் சேர உள்ளன. புத்திர பாக்கிய யோகமும் கூடி வரக்கூடிய காலம் இது. ஏற்கனவே குழந்தைகள் உள்ளவங்களுக்கு அவங்களின் வளர்ச்சியும் சாதனைகளுமே மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையுமே தேடித்தர உள்ளன.
பிள்ளைகள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க. விளையாட்டு மற்றும் கலைத்துறைகளிலும் சாதனை படைத்து நற்பெயர்களையும் விருதுகளையுமே பெற்று தருவாங்க. இளைஞர்களாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல வேலைவாய்ப்பும் அமைதல், உயர் படிப்புக்கான நல்ல வாய்ப்புகளுமே கிடைக்கக்கூடியன மற்றும் சுப விவாகம் கைகூடுதல் போன்ற நன்மைகள் நடக்க உள்ளன. பிள்ளைகள் உங்களுடைய சொல்லை தட்டாமல் உங்களுக்கு பணிந்து நடந்து கொள்வார்கள். சமுதாயத்தில் உங்களின் பிள்ளைகளை பெயர்களால் உங்களுக்கான கௌரவமும் மரியாதையும் பல மடங்கு உயர உள்ளன. குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்களில் ஒன்றுதான் குழந்தைகளின் முன்னேற்றம். இனிமேல் அந்த மகிழ்ச்சியை நீங்கள் மனமாற அனுபவிக்கக்கூடிய காலம் உருவாக உள்ளன. இதுவரைக்கும் குழந்தைகளின் கல்வி, வேலை, உடல்நலம் அல்லது எதிர்காலம் குறித்து இருந்த கவலைகள் படிப்படியாக குறைய உள்ளன. அவங்க எடுக்கக்கூடிய நல்ல முடிவுகள் உங்களுக்கு பெருமையும் மன நிறைவுமே தர உள்ளன. பள்ளி, கல்லூரி, போட்டித் தேர்வு, வேலைவாய்ப்பு அல்லது தொழில் போன்ற துறைகளில் அவங்க தொழில்துறை போன்ற துறைகளில் அவங்கள் அடையிற முன்னேற்றம் தான் குடும்பத்திற்கு நல்ல பெயரை பெற்று தரப்போகின்றன. அவங்களின் வெற்றியை காணும் போதுதான் நீங்கள் கடந்த காலத்தில் செய்த தியாகங்கள் அனைத்துமே வீணாகவில்லை வீணாகவில்லை என்ற மனநிறைவு உங்களுக்கு ஏற்பட உள்ளன. குழந்தைகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகளுமே மறைந்து அன்பும் புரிதலும் அதிகரிக்க உள்ளன. அவங்களுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் செய்த பிரார்த்தனைகள் நல்ல பலனை அளிக்கக்கூடிய காலமாகவே இப்ப அமைய உள்ளன. அவங்களின் சாதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய உற்சாகத்தை உருவாக்கும் என்பது இந்த ராசியினுடைய பலனாகவே உங்களுக்கு அமைகின்றது. நீங்கள் உங்களுடைய மகப்பேறு எனப்படக்கூடிய சந்தான பாக்கியத்திற்காக காற்று கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசினர்கள் எல்லாருக்குமே இப்போ தனுசு ராசி தம்பதி இருக்கலாமே குரு பகவானுடைய அருளால நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேர உள்ளது. ஏன்னா புத்திர பாக்கியம் யோகம் உங்களுக்கு கூடி வரக்கூடிய காலமாகவும் இந்த காலம் அமைய உள்ளன. பிள்ளைகள் கல்வியில சிறந்து விளங்க போறாங்க. விளையாட்டு மற்றும் கலைத்துறையிலையுமே சாதனை படைத்து நட்பெயரையும் விருதுகளையுமே பெற்று தருவாங்க உங்களுக்கு. இளைஞர்களா இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நல்ல வேலை வாய்ப்பு அமைய உள்ளன. உயர் படிப்புக்காக நல்ல வாய்ப்புகளுமே கிடைத்தல் மற்றும் சுப விவாகம் கைகூடல் போன்ற நன்மைகளும் அவர்களுக்கு நடக்க போகுது. சமுதாயத்துல உங்களுடைய பிள்ளைகளின் பெயரால உங்களுக்கான கௌரவமும் மரியாதையுமே பல மடங்கு உங்களுக்கு உயர உள்ளன. நீங்கள் குடும்ப வாழ்க்கையில மிகப்பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய உங்களுக்கு ஒரு விஷயங்களுக்கு ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அது உங்கள் குழந்தைகளுடைய முன்னேற்றமாக தான் உங்கள் வாழ்க்கையில இருக்கும். அது உங்கள் குழந்தைகளுடைய கல்வியிலையும் என் வேலை, உடல்நலம் அல்லது எதிர்காலம் குறித்து இருந்த கவலைகள் எல்லாமே படிப்படியாகவே உங்களுக்கு குறைய உள்ளது. அது கூடவே தான் அவங்க எடுக்கிற நல்ல முடிவுகளுமே உங்களுக்கு பெருமைக்கும் மன நிறைவுமே பெற்றுத்தரப்போவன வரப்போகும் நாட்கள்ல. அது கூடவே உங்களுடைய குழந்தைகள் பள்ளியிலேயோ கல்லூரியிலேயோ போட்டித் தேர்வுகளிலேயோ வேலைவாய்ப்போ அல்லது தொழில் போன்ற துறைகளை அவங்க அடையிற முன்னேற்றத்தை குடும்பத்திற்கு நல்ல பெயரை பெற்று தரக்கூடிய வகையில தான் உங்களுக்கு அமைய உள்ளன. அவங்களின் வெற்றியை காணும் போதுதான் நீங்கள் கடந்த காலத்தில் செய்த தியாகங்கள் அனைத்துமே வீணாகவில்லை என்ற மனநிறைவு உங்களுக்கு ஏற்பட உள்ளன. அது கூடவே அவங்க எதிர்காலத்திற்காக நீங்கள் செய்த பிரார்த்தனைகள் எல்லாமே நல்ல பலனை அளிக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் அமைய உள்ளன. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல வேலைவாய்ப்பும் அமைதல், உயர் படிப்புக்கான நல்ல வாய்ப்புகளுமே கிடைக்கக்கூடியன மற்றும் சுப விவாகம் கைகூடுதல் போன்ற நன்மைகள் நடக்க உள்ளன. பிள்ளைகள் உங்களுடைய சொல்லை தட்டாமல் உங்களுக்கு பணிந்து நடந்து கொள்வார்கள். சமுதாயத்தில் உங்களின் பிள்ளைகளை பெயர்களால் உங்களுக்கான கௌரவமும் மரியாதையும் பல மடங்கு உயர உள்ளன. குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்களில் ஒன்றுதான் குழந்தைகளின் முன்னேற்றம். இனிமேல் அந்த மகிழ்ச்சியை நீங்கள் மனமாற அனுபவிக்கக்கூடிய காலம் உருவாக உள்ளன. இதுவரைக்கும் குழந்தைகளின் கல்வி, வேலை, உடல்நலம் அல்லது எதிர்காலம் குறித்து இருந்த கவலைகள் படிப்படியாக குறைய உள்ளன. அவங்க எடுக்கக்கூடிய நல்ல முடிவுகள் உங்களுக்கு பெருமையும் மன நிறைவுமே தர உள்ளன. பள்ளி, கல்லூரி, போட்டித் தேர்வு, வேலைவாய்ப்பு அல்லது தொழில் போன்ற துறைகளில் அவங்க தொழில்துறை போன்ற துறைகளில் அவங்கள் அடையிற முன்னேற்றம் தான் குடும்பத்திற்கு நல்ல பெயரை பெற்று தரப்போகின்றன. அவங்களின் வெற்றியை காணும் போதுதான் நீங்கள் கடந்த காலத்தில் செய்த தியாகங்கள் அனைத்துமே வீணாகவில்லை வீணாகவில்லை என்ற மனநிறைவு உங்களுக்கு ஏற்பட உள்ளன.
குழந்தைகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகளுமே மறைந்து அன்பும் புரிதலும் அதிகரிக்க உள்ளன. அவங்களுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் செய்த பிரார்த்தனைகள் நல்ல பலனை அளிக்கக்கூடிய காலமாகவே இப்ப அமைய உள்ளன. அவங்களின் சாதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய உற்சாகத்தை உருவாக்கும் என்பது இந்த ராசியினுடைய பலனாகவே உங்களுக்கு அமைகின்றது. நீங்கள் உங்களுடைய மகப்பேறு எனப்படக்கூடிய சந்தான பாக்கியத்திற்காக காற்று கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசினருக்கு எல்லாருக்குமே இப்போ தனுசு ராசி தம்பதியருக்கெல்லாமே குரு பகவானுடைய அருளால்தான் நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேர உள்ளது. ஏன்னா புத்திர பாக்கியம் யோகம் உங்களை கூடி வரக்கூடிய காலமாகவும் இந்த காலம் அமைய உள்ளன. பிள்ளைகள் கல்வியில சிறந்து விளங்க போறாங்க. விளையாட்டு மற்றும் கலைத்துறையிலையுமே சாதனை படைத்து நட்பெயரையும் விருதுகளையுமே பெற்று தருவாங்க உங்களுக்கு. இளைஞர்களா இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நல்ல வேலை வாய்ப்பு அமைய உள்ளன. உயர் படிப்புக்காக நல்ல வாய்ப்புகளுமே கிடைத்தல் மற்றும் சுப விவாகம் கைகூடல் போன்ற நன்மைகளும் அவர்களுக்கு நடக்க போகுது. சமுதாயத்துல உங்களுடைய பிள்ளைகளின் பெயரால உங்களுக்கான கௌரவமும் மரியாதையுமே பல மடங்கு உங்களுக்கு உயர உள்ளன. நீங்கள் குடும்ப வாழ்க்கையில மிகப்பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய உங்களுக்கு ஒரு விஷயங்கள் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது உங்கள் குழந்தைகளுடைய முன்னேற்றமாக தான் உங்கள் வாழ்க்கையில இருக்கும். அது உங்கள் குழந்தைகளுடைய கல்வியிலையும் என் வேலை, உடல்நலம் அல்லது எதிர்காலம் குறித்து இருந்த கவலைகள் எல்லாமே படிப்படியாகவே உங்களுக்கு குறைய உள்ளது. அது கூடவே தான் அவங்க எடுக்கிற நல்ல முடிவுகளுமே உங்களுக்கு பெருமைக்கும் மன நிறைவுமே பெற்று தரப்போக வரப்போகும் நாட்கள்ல. அது கூடவே உங்களுடைய குழந்தைகள் பள்ளியில்